இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுமா? நேர்த்தி கடன் எல்லாம் முடிச்சிட்டீங்களாமா? அன்னைக்கெல்லாம் அடிபட்டிருக்கு சாமி. அவங்களால நடக்க முடியல. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல ஆள் மாத்தி கூட பண்ணலாம். ஆ, அவங்களுக்கு பதிலா உங்க 2 பேர்ல யாராவது வந்து மீதி நேர்த்தி கடனை பண்ணலாமே. அப்படி பண்ணலாமா சாமி? அது தப்பு இல்லீங்களா? ஒரு தப்பும் இல்ல. குழந்தைக்காக பால் குடம் எடுக்கும்போது அம்மா பால் குடத்தை தூக்குறது இல்லையா? வயசான பாட்டிக்கு முடியலன்னா பேரன் அதை செய்யறது இல்லையா? அதே மாதிரிதாம்மா இதுவும். அப்போ மீதி நேத்தி கடனை நான் முடிக்கவா? பண்ணுங்கம்மா. ஆ, அக்கா வாங்க. ஆ. அண்ணி வாங்க. இங்க உட்காருங்க அண்ணி. உட்காருங்க அண்ணி. மெதுவா பாத்து. நீ ஊத்துமா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அப்படியே ரைட்ல திரும்புறா பாருங்க. அப்படியே திரும்புங்க திரும்புங்க. போங்க 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 போங்க. சொல்லுங்க டாக்டர். என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு? உங்களை இன்னும் ஆளை காணோம். நீங்க வருவீங்கன்னு சொல்லி ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் அதான் சொன்னனே, வர வழியில ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சு. ஆட்டோ பிடிச்சி தான் வந்துட்டு இருக்கேன். பக்கத்துல நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். இத பாருமா, உங்க மாமாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம இருக்கிற ரத்தத்தை ஏத்திட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்க மெடிசனை கொடுத்து அவரை நாங்க உயிரோட வச்சிருக்கோம். லேட்டாக ரொம்ப ரிஸ்க் தான். கொஞ்சம் தயவு செய்து சீக்கிரம் வாங்க. ஓகே டாக்டர், நான் உடனே வந்துட்டேன். பக்கத்துல வந்துட்டேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கன்னு டாக்டர் 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. சீக்கிரம் போய் ஆகணும். இந்த மருந்து எடுத்துட்டு போய் கொடுக்கணும். சரிம்மா சரிம்மா. எப்படியோ 800 குடத்தை தாண்டியாச்சுமா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. வரலட்சுமி, முடியலன்னா சொல்லு, அக்கா செய்யறம்மா. முடியலன்னா நானே சொல்றேன்க்கா. பாத்து போமா. ஆ, இறங்க மாட்டியா? என்னம்மா அது? எங்க மாமாவை காப்பாத்துறதுக்கான மருந்து. மருந்தா? அது சரி, அது என்ன மருந்துன்னு நாங்களும் பார்க்கணும். பொட்டியை திறந்து காட்டு. சார் இத பிரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க.
பிரிச்சா மருந்து ஒண்ணு இல்லாம போயிடுமா? பிரிக்காம தான் இத கொண்டு வர சொல்லிருக்காங்க. என்னம்மா கதை சொல்லிட்டு இருக்க? அவ்வளவு முக்கியமான மருந்துனா ஆம்புலன்ஸ்ல கொண்டு போவாங்க, ஆட்டோல கொண்டு போற? அதுவே எனக்கு சந்தேகமா இருக்கு. வர வழியில ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சு சார். பஞ்சர் ஆயிருச்சா இல்ல ஆம்புலன்ஸ் துரத்தி வர்றதை பார்த்துட்டு நீ ஆட்டோ பிடிச்சு தப்பிச்சு போறியா? சார் நான் எதுக்கு சார் பொய் சொல்ல போறேன்? நான் மருந்து தானே சார் எடுத்துட்டு போறேன். நீ போதை மருந்து கடத்திட்டு போறதா தகவல் வந்திருக்கு. முதல்ல அதை திறந்து காட்டு, நாங்க செக் பண்ணோம். போதை மருந்தா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இருக்கா இல்லையானே நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல திறந்து காட்டு பாக்ஸ். சார் இது பிரிச்சீங்கன்னா மருந்து வீணா போயிடும் சார். எங்க மாமா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை போய் நான் காப்பாத்தணும். புரிஞ்சுக்கோங்க சார். கேட்டா காட்ட மாட்டியா நீ? முதல்ல குடுமா. இல்ல நான் கொடுக்க மாட்டேன். பராசக்தி, ஓம் சக்தி. ஏய் வரலட்சுமி, ஒண்ணும் இல்ல, நீ போய் உட்காரு. பரவாயில்ல, நீ உட்காரு, நான் ஊத்துறேன். டாக்டர், மருந்து என்ன வரலீங்களா? ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் டாக்டர். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மா சார் தான் சொல்றாருல, குடுமா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். இத வச்சுதான் எங்க மாமாவை காப்பாத்தணும். நான் இந்த மருந்தை கொடுக்க மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டியா? குடுமா. ஏய் நில்லு, நில்லுமா. ச்சே, ஃபோனை அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீ என்ன பண்றனா? எங்க சொல்லுமா. இங்க இருந்து சீமாஸ் ஹாஸ்பிடல் எவ்வளவு தூரம்? மா நேரா போய் லெஃப்ட் எடுத்தனா ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான்மா. அங்கதான் இருக்கு ஹாஸ்பிட்டல். சரிங்க. இங்க ஒருத்தங்க அட்ரஸ் கேட்டாங்கடா, அதான்டா. இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரமா? ஓடி போனாலும் லேட் ஆயிடுமே. மாமாக்கு சீக்கிரமா மருந்து வர கொடுத்தாகணும்.